எகிப்தில் உள்ள ஷம் எல் ஷேக் நகரில் நடைபெற்ற சர்வதேச அமைதி மாநாட்டில் காசா அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அந்த ஒப்பந்தத்தில் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபட்டா எல் சிசி, துருக்கி அதிபர் எர்டோகன், கத்தார் அரசர் உள்ளிட்டோரும் கையெழுத்திட்டனர். மாநாட்டில் பேசிய அதிபர் ட்ரம்ப், இந்த ஒப்பந்தம் மூலம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதிக்கும் அழகான புதிய தொடக்கமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். காசா போர் நிறுத்தம் மட்டுமின்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதுடன் இந்த பகுதியை வலிமையான, வளமான, ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக உருவாக்க முடியும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். மூன்றாம் உலகப் போர் வராது, அது மத்திய கிழக்கிலும் தொடங்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்ற காசா அமைதி ஒப்பந்த மாநாட்டில் பேசிய அவர், காசா மக்களுக்கு உதவுவதே தம் நோக்கம் என்றும், ஆனால் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி அளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். காசாவின் மறுசீரமைப்பிற்கு அது இராணுவத்திற்குமான ஆக்கப்பட்டு நேர்மையான காவல் படை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மூன்றாம் உலகப் போர் வராது, அது மத்திய கிழக்கிலும் தொடங்காது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதை தாங்கள் வரவேற்பதாகவும், அவர்களின் விடுதலை அவர்களின் குடும்பங்களின் தைரியத்திற்கும், அதிபர் ட்ரம்பின் அசைக்க முடியாத அமைதி முயற்சிகளுக்கும், பிரதமர் நெதன்யாகுவின் உறுதியான உறுதிப்பாட்டிற்கும் கிடைத்த கௌரவம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான அதிபர் ட்ரம்பின் உண்மையான முயற்சிகளை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2,62,00,000-க்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.